ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாசத்துல 7, 8, 9, 10 இந்த 4 நாளுமே 300 ரூபாய் தர்ஷன், அதுக்கப்புறம் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணாம ப்ளூ கலர்ல வந்து பிளாக்ல தான் வந்து வச்சிருக்காங்க. இந்த 4 நாட்கள்ல திருமலையில என்ன விசேஷம் அப்படின்ட்டு டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இந்த 4 நாள் எப்போ ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ ஓபன் பண்றதோட அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதே மாதிரி இந்த 4 நாட்கள்ல என்ன விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா நிறைய பேர் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய பவித்ரோற்சவம் வந்து இந்த 4 நாட்கள் நடக்குது. பவித்ரம் அப்படின்னா புனிதம் அப்படின்னு அர்த்தம். உற்சவம் அப்படின்னா விழா அப்படின்னு அர்த்தம். கோவிலையும் கோவில்ல இருக்கக்கூடிய சிலைகளையும் புனிதப்படுத்துவதற்காக ஆடி மாசம் வரக்கூடிய ஏகாதசி, துவாதசி, திரியோதசி இந்த 3 நாட்கள்லயும் இந்த பவித்ரோற்சவம் வருஷா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இந்த வருஷம் இங்கிலீஷ் டேட்ஸான ஆகஸ்ட் 8, 9, 10 இந்த 3 நாளும் இந்த விழா வந்து திருமலையில நடக்கிறதுக்கு இருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி விழாக்கள் நடக்கும்போது அதுக்கு நாள், அதாவது 8, 9, 10 இந்த 3 நாளும் நடக்குது அப்படின்னா நாளான 7ஆம் தேதி வந்து அங்குரார்ப்பணம் நடக்கும். அங்குரார்ப்பணம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா 9 மண் சட்டிகள்ல நவதானியங்களை போட்டு நடக்க போற இந்த விழா வந்து நல்ல எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நவதானியம் வந்து முளைக்க போடுவாங்க. அதுதான் வந்து நம்ம அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 7ஆம் தேதி சாயந்தரம் இந்த அங்குரார்ப்பணம் வந்து நடக்கும். இந்த பவித்ரோற்சவம் எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா தினமும் திருமலையில 365 நாட்களும் பெருமாளுக்கு பூஜைகள் வந்து செய்யறாங்க. இந்த பூஜைகள் நடக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் இருந்தாலோ இல்ல அப்படின்னா சில முறைகளை தவற விட்டிருந்தாலோ கோவில புனிதமா பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி இந்த பவித்ரோற்சவம் வந்து பாத்தீங்கன்னா செய்யறாங்க. 7ஆம் தேதி அங்குரார்ப்பணம், 8ஆம் தேதி ஏகாதசி அன்னைக்கு காலையில கல்யாணோற்சவ மண்டபத்துல பெருமாள் தாயாருக்கு ஹோமம் செய்வாங்க. ஸோ ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருமஞ்சனம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பவித்ர மாலையால பிரதிஷ்டை வந்து பண்ணுவாங்க. பவித்ர மாலை அப்படிங்கிறது பட்டு நூலால செய்யப்பட்ட மாலை. இந்த மாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 கலர்ல இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு இந்த மாலையை கோத்து பெருமாள் கிட்ட வச்சு பூஜை செய்வாங்க. மறுநாள் துவாதசி அன்னைக்கு மறுபடியும் வந்து ஹோமம், அபிஷேகம் இது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி இன்னும் விசேஷமான பூஜைகள் எல்லாம் செஞ்சு இந்த மாலைய பெருமாளோட கழுத்து, தலை, இடுப்பு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுவாங்க. அதே மாதிரி கோயில இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கும் இந்த மாலையை வந்து அணிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாம கோபுரத்துக்கும் கோபுரத்துல இருக்கக்கூடிய விமான வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் புஷ்கரி கிட்ட இருக்கக்கூடிய வராக சுவாமிக்குமே இந்த மாலையை சாத்துவாங்க. பவித்ர மாலை சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி இந்த 2வது நாள் வந்து இது நடக்கும். 3வது நாள் திரியோதசி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசேஷ ஹோமங்கள் செஞ்சு பவித்ரோற்சவம் வந்து நிறைவு பெறும். ஸோ இதுதான் வந்து ஆகஸ்ட் மாசத்துல அந்த 3 நாள். அது 4வது நாள் பாத்தீங்கன்னா 4 நாள் பிளாக்ல இருக்கு. அந்த 3 நாள் 8, 9, 10 இந்த 3 நாளும் இந்த பவித்ரோற்சவம் தான் திருமலையில நடக்கிறதுக்கு இருக்கு. இந்த விசேஷ நாட்கள்ல சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் ஓபன் ஆகும் போது நான் புக் பண்றதுக்கான அப்டேட் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஸோ யார் யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து நமக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது விசேஷமான நாட்களை முன்னாடி ஓபன் பண்ண மாட்டாங்க. பட் அடிக்கடி திருமலைக்கு தரிசனம் போகக்கூடியவங்க இந்த மாதிரி விசேஷமான தருணங்கள்ல நம்ம சாமி பாக்குறது அப்படின்றது ரொம்பவே விசேஷம். அப்படி யாராவது போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பவித்ரோற்சவம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் லாஸ்ட், அதாவது 20ஆம் தேதிக்கு மேலே, அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் தேதி அப்படின்றனால நம்ம 20ஆம் தேதிக்கு மேலே அதோட அப்டேட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் 300 ரூபாய் அண்ட் 500 ரூபாய் 2 தர்ஷன் 2லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்ஸ் வந்து பிளாக்ல தான் இருக்கு. ஸோ 300 ரூபாய் தர்ஷன் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ல புக் பண்ணிக்கலாம். சில வேளைகள்ல இந்த பௌத்ரோட்சம் நடக்கும்போது அதை பாக்குறதுக்கான, அதாவது அந்த அபிஷேகங்களை பாக்குறதுக்கு தனியா டிக்கெட்ஸ் வந்து ஆஃப்லைன்ல இஷ்யூ பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு திருமலையில பண்ணாங்க. அதுக்கு அந்த தரிசன டிக்கெட் சிஆர் ஆஃபீஸ்ல ஆஃப்லைன்ல வந்து இஷ்யூ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ற பேசிஸ்ல அந்த டிக்கெட்ஸ் வந்து கொடுத்தாங்க. நிறைய பேர் அந்த ஜேஷ்டாபிஷேகத்துக்கான டிக்கெட்டை வாங்கி அந்த அபிஷேகங்கள்ல கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெஸ் நோட் வந்து கொடுப்பாங்க.
இந்த 4 நாட்கள்ல நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்துல கலந்துக்கிறதுக்கான டிக்கெட் அவங்க இஷ்யூ பண்ண போறாங்கன்னா இந்த மாசம் கடைசியிலேயே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா போய் ட்ரை பண்ணுங்க. அதுக்குன்னு நீங்க வந்து ரூ. 300 500 தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணாம இருந்துறாங்க. அதுல புக் பண்ணீங்கன்னா நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம். ஸோ இந்த நடக்கக்கூடிய இந்த பவித்ர உற்சவ அபிஷேகங்கள்ல நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா இந்த ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய டிக்கெட்ஸ் ஃபெசிலிட்டிஸையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு பிளாக்ல இருக்கக்கூடிய டேஸ்ல என்ன விசேஷமானது நடக்குது, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஆன்மீகம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் திருமலை தொடர்பான அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.